அனைவருக்கும் வணக்கம். இன்று அறிவியலாளர் ஆர்க்கிமிடிஸை பற்றி ஒரு தகவல். கிரேக்க நாட்டை சார்ந்த ஆர்க்கிமிடிஸ் அவர்கள் ஹேரான் மன்னர் அரசவையில் அறிவியல் ஆலோசகராக பணிபுரிகிறாரு. ஒரு சமயம் அரசர் தனக்கு கிரீடம் செய்வதற்காக பொற்கோளினிடம் 3 தங்கக்கட்டிகளை தருகிறார். பொற்கொல்லனும் சிறிது காலத்திற்குள் கிரீடத்தை கொண்டு வந்து அரசனிடம் தருகிறான். கிரீடமும் சிறந்த வேலைப்பாடோடு கலைநயத்தோடு பார்ப்பதற்கு அவ்வளோ அருமையாக கிரீடம் தயார் செய்யப்பட்டது. இப்போது அரசருக்கு ஒரு சந்தேகம், பொற்கொல்லன் தங்கம் அதிகமாக சேர்த்திருப்பானா இல்லை வேறு உலோகத்தை கலந்து கிரீடம் செய்திருப்பானா என்று அரசருக்கு ஒரு சந்தேகம் வந்துள்ளது. அந்த அரசவையில் ஆர்க்கிமிடிஸ் அவர்கள் அறிவியல் ஆலோசகராக பணிபுரிகிறார். அப்போது அரசர் ஆர்க்கிமிடிஸை அழைத்து, இதில் தங்கம் அதிகமாக உள்ளதா, வேறு ஏதேனும் உலோகங்கள் கலந்துள்ளதா என்பதை 1 மாதத்திற்குள் தனக்கு கண்டுபிடித்து சொல்லுமாறு கட்டளையிடுகிறார். ஆர்க்கிமிடிஸும் வெகு நாட்களாக முயற்சி செய்கிறார். அந்த காலத்தில் ஸ்கேனிங் கிடையாது, இப்போல்லாம் டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. அப்போ ஸ்கேனிங் இல்லாத காலத்தில் ஏதேதோ முறைகளை பயன்படுத்துகிறாரு. எந்த முறைகளுமே அவருக்கு கை கொடுத்த மாதிரி தெரியல. காலங்கள் நெருங்கிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் ஆர்க்கிமிடிஸ் குளிக்கிறதுக்காக குளிர் அறைக்கு போகிறாரு. அப்போ குளிர் தொட்டி நிறைய தண்ணி இருக்குது. அந்த தண்ணிக்குள்ளே இறங்கும்போது இவர் உள்ளே இறங்கினதுமே தண்ணி நிறைய இருந்ததுனால தண்ணி வழிஞ்சு வெளியே வந்திருக்கு. அவருக்கு ஏதோ புதிய ஒரு விஷயத்தை கண்டுபிடித்ததாக ஒரு பிரமிப்பு வந்து விட்டது. உடனே அரைகுறை ஆடையோடைய அரசன் முன்பு யுரேகா யுரேகா என்று அரசவைக்கு ஓடுகிறார். அரசர் பார்த்துவிட்டு, என்ன ஆர்க்கிமிடிஸ் அரைகுறை ஆடையோடு இப்படி வருகிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவர் சொல்கிறார், நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அரசு, யுரேகா யுரேகா அப்படிங்கிறார். யுரேகா யுரேகா என்றால் கிரேக்கத்தில் கண்டுபிடித்தேன் என்று பொருள். என்ன விஷயம் அப்படிங்கிற, பொற்கோளினிடம் தாங்கள் கொடுத்த அளவு தங்கத்தை கொண்டு வாருங்கள் என்கிறார்கள். பொற்கோளினிடம் எவ்வளோ தங்கம் கொடுத்தாரோ அதை கொண்டு வந்து அரசர் ஆர்க்கிமிடிஸிடம் கொடுக்கிறார். ஆர்க்கிமிடிஸ் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அந்த தங்கத்தை, நிறைய தண்ணி இருக்கிற பாத்திரத்துக்குள்ளே தங்கத்தை போடுறாரு. ஸோ தங்கத்தினுடைய எடைக்கு சமமாக தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இப்போ தயாரிக்கப்பட்ட கிரீடத்தை தண்ணி நிறைய இருக்கிற பாத்திரத்தில் கிரீடத்தை உள்ளே போடுறாரு. இப்போ அதுக்கான தண்ணி வெளியேற்றப்படுகிறது. இப்போ இரண்டும் சமபாதியாக, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தங்கம் மட்டுமே வெளியேற்றப்பட்ட நீரின் எடையானது அதிகமாக இருக்குது, கிரீடத்தால் வெளியேற்றப்பட்ட நீரின் எடை குறைவாக உள்ளது. அப்போ ஆர்க்கிமிடிஸ் சொல்கிறாரு, அதிக அளவு வேறு இன்னும் உலோகங்கள் இதில் கலக்கப்பட்டுள்ளது என்பது நிரூபித்து காட்டுகிறார். இதற்கு பெயர் தான் ஆர்க்கிமிடிஸுடைய மிதவை விதி என்று சொல்லுவோம். ஒரு திடப்பொருள் ஒரு திரவத்திற்குள் தங்கு தடையின்றி மூழ்கியிருக்கும் போது அதனால் வெளியேற்றப்பட்ட நீரின் எடையானது அத்திரப்பொருளின் எடைக்கு சமமாக இருக்கும் என்பது ஆர்க்கிமிடிஸுடைய ரூல், மிதவை விதி என்று சொல்வோம். இதை இப்போ சமீபத்தில் ஒரு விளம்பரத்தில் யுரேகா யுரேகா என்று வந்தது. அது மாணவர்களிடையே சில ஐயம் இருந்தது. சரி, யுரேகா என்றால் என்ன என்பதையும் இது எப்படி ஒரு காலத்தில் ஆர்க்கிமிடிஸ் பயன்படுத்தினார் என்றையும் ஒரு பண்டைய காலத்து கதை மூலமாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.